ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் நம்ம பல விதத்தில் பண்ணுவோம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நம்ம டாரட் கார்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள். இப்போ டாரட் ரீடிங்கவே உங்களுக்கு பார்க்குறப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வெல் கனெக்டடாக ஆகுதுல்ல. அதுக்கு என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல டாரட்குள்ள சில சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பிள்ஸ் பல விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பழங்காலத்திலிருந்து நமக்கு படிப்படியா வந்தது எல்லாமே இந்த சிம்பிள்ஸ் தான். நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்றது, நம்மள ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்றோம், நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம்ல. இது எல்லாமே டாரட்குள்ள இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பலே என்ன? வேல். சோ இப்ப நம்ம எங்கேயாவது நம்ம வெளியே போறோம், வேலோட படம் மட்டும் இருக்கும். அதை பாக்குறப்பே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? முருகர் ஞாபகத்துக்கு வருவாரு. சோ அப்பவே நம்மளோட மனசுல முருகரை நினைச்சு ஒரு வேண்டுதல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டாரட்குள்ள நம்ம நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா, இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்க சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், நீங்க வீட்டிலேயே பண்ற பரிகாரம் தான். ஸோ அந்த பரிகாரம் பண்றப்ப சீக்கிரமா கல்யாணம் ஆகிறது, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை ரொம்ப இருக்கு, இல்ல பிரிஞ்சு இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, ஆனா வேண்டாம் திருப்பி நாங்க சேரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்கு. அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நமக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டாரட் கார்டு மூலியமா நான் எடுத்து சொல்றேன். நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள நம்மளால ரெமெடிஸ் எடுக்க முடியும். டாரட் வெறும் சும்மா ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல, பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும், டீப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம், எந்த இடத்துல நம்மளை மாத்திக்கணும், ஸோ நம்ம எந்த பாதையில போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டா சூஸ் பண்ணி கொடுக்கறது டாரட். இது கார்டு தான் இது என்ன ஒரு கார்டுல என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த ஒவ்வொரு கார்டுலையும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. 1000 சும்மா கார்டை பார்த்தோன்னே ஒரு 10 அர்த்தம் என்ன நம்ம இப்படி சொல்லலாம். ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அதெல்லாம் பெர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா 100% சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா டாரட் ரீடிங் எப்பவுமே நம்மளை கைவிடாது. ஸோ இதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம பார்ப்போம். இந்த கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன். இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல, அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும். இன்ஃபினிட்டினா என்ன? நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது. அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி. ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது மெஜிஷியன் கார்டு. ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் இதில் இருக்குது. அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி, நம்மளோட நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களும். ஸோ அது பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த கார்டில் எல்லா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு. ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பிள் இந்த கார்டில் இருக்கு. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு. அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள்ல உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்றேன். ஸோ இதை பாருங்க, பண்ணுங்க, 100% சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்புறம் சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம், இது பண்ணினேன், தேங்க்யூன்னு நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ டாரட் கார்டில் என்ன கார்டு எடுத்திருக்கோன்னா த வேர்ல்டு கார்டு. த வேர்ல்டு கார்டு
ஒரு கம்ப்ளீட் எனர்ஜியை கொடுக்கும். இந்த வேர்ல்ட் கார்டு வந்து நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவோம். அந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் கார்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா தடையும் உடைச்சி உங்களுக்கு வந்து ஒரு நான் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் என்ன வேணும்னு நினச்சேனோ அந்த இடத்த அடைஞ்சிட்டேன், நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு கம்ப்ளீஷனை குறிக்கக்கூடியதும் இந்த கார்டோட மீனிங் தான் குறிக்கும். ஸோ இந்த கார்டு வந்து எப்படி நீங்கள் இந்த கார்டை வச்சு பரிகாரம் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வேர்ல்ட் கார்டு வந்து வேணும். ஸோ இந்த கார்டை நீங்கள் வச்சுட்டு இது கூட வந்து ஒரு பிரியாணி இலை வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி இலையும் இந்த கார்டும் தான் இங்கே முக்கியமான பொருளே நம்ம பரிகாரம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கார்டு கூட இந்த பிரியாணி இலை வச்சு இந்த பிரியாணி இலையில் வந்து உங்களோட கோரிக்கையை தெளிவாக எழுதுங்க. நம்ம ரொம்ப பெருசாகலாம் எழுதிட்டு கதையாக எழுத முடியாது. ஒரு வரியில் 2 வரியில் அந்த மாதிரி உங்களோட கோரிக்கையை இந்த பிரியாணி இலையில் எந்த கலர் பெனில் வேணாலும் எழுதுங்க. அதாவது இப்போ வந்து ஒரு ட்ரீம் ஹோம் வந்து நீங்கள் வாங்கணும், கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோரிக்கையை தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எழுதுங்க. இல்லை வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து நீங்கள் இந்த பொசிஷனுக்கு போகணும், ப்ரமோஷன் எனக்கு இந்த பொசிஷனில் கிடைக்கணும், நான் வந்து என்னோட இன்கம் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு உங்களோட நியாயமான கோரிக்கைகளை தெளிவாக இந்த இடத்துல வந்து எழுதுங்க. இதே வந்து இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, 2 வருஷத்தில் நாங்கள் வீடு கட்டிடணும், 1 வருஷத்தில் நாங்கள் வீடு வாங்கிடணும், அந்த மாதிரி உங்களுக்குன்னு அந்த நியாயமான கோரிக்கைகளை தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பே லீஃபில் பிரியாணி இலையில் வச்சுருங்க. இதில் வச்சுட்டு இது கூட இந்த பிரியாணி இலை கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு டெய்லியும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது பண்ணுங்கள். அது இன்னும் நம்மளோட, ஏன்னா தூங்க போகிறப்ப நம்மளோட மைண்டு வந்து ஆல்ஃபா ஸ்டேஜ்க்கு நம்ம போவோம். அப்போ வந்து அந்த டைம் பீரியடில் நம்ம மைண்டுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாம் ஸ்ட்ராங்காக போய் பதியும். அதே மாதிரி அதுக்குண்டான வேலைகளை நம்மளை அறியாமலே அந்த எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாதை வந்து நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால எப்போவுமே இந்த வேர்ல்ட் கார்டோட இன்டென்ஷன்ஸ் வைக்கிறது, வேர்ல்ட் கார்டோட பரிகாரம் பண்ணுறது தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். இந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் உங்களோட 2 கைக்குள்ள இந்த எனர்ஜியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறோம். அதுதான் இங்கே மெயின் விஷயம், இந்த கார்டோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன கோரிக்கை அங்கே எழுதியிருக்கீங்களோ அதையே உங்களோட மைண்டில் ஓட விடுங்க. அது அப்படியே மைண்டில் வந்து நடக்கிற மாதிரியே கொஞ்சம் நேரம் நினச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட போதும், அதுக்கு மேலே கூட தேவையில்லை, 2 to 5 நிமிஷம் தாராளமாக போதும் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணி முடிச்சுட்டு இந்த பிரியாணியிலையும் கார்டையும் சேர்த்தியே பத்திரமா ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களோட பில்லோக்கு அடியில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 21 days கண்டினியூஸாக பண்ணுங்கள். நம்ம வேர்ல்ட் கார்டோட நம்பரே வந்து 21 தான். ஸோ அந்த 21 days எனர்ஜியை நம்ம கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். இப்போ நீங்கள் 1 month ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த 21 days கம்ப்ளீட் பண்ணுறப்போ பண்ணதுக்கப்புறமும் வந்து இது நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த பே லீஃபை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிலையும் நீங்கள் இங்கே வச்சுருக்க இன்டென்ஷன்ஸை வந்து எழுதியிருப்பீங்கள்ல, அதை வந்து ஒவ்வொரு பௌர்ணமிலையும் இதை வந்து பர்ன் பண்ணிவிடுங்க. இதை ஃபுல்லாக பர்ன் பண்ணிடணும் ஒவ்வொரு பௌர்ணமியில் திருப்பி புதுசாக உங்களோட இன்டென்ஷன், உங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு இன்டென்ஷன்ஸ் மாற்றி கூட எழுதலாம். புது இன்டென்ஷன்ஸ் எழுதி அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் ஒவ்வொரு பௌர்ணமிலையும் நீங்கள் இந்த பே லீஃபை வந்து பர்ன் பண்ணணும், திருப்பி வந்து புதுசாக எழுதணும். இதே வந்து ரெய்க்கி தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த காலில் வந்து நீங்கள் பண்ணுறப்போ எனர்ஜைஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு சிம்பிளாக அப்ளை பண்ணுங்கள். அது இன்னும் ட்ரிபிள் த டைம் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஏன்னா வேர்ல்ட் கார்டோட எனர்ஜியே இங்கே அமேசிங்காக ஒர்க் பண்ணும். அடுத்தது ஒரு ஹெர்பல் மேஜிக்கில் வந்து பிரியாணியில் யூஸ் பண்ணுறோம், அது நல்ல ரெமெடிஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ரெய்க்கியும் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக நமக்கு என்ன விஷஸ் வேணாலும் நம்ம கேட்கலாம். அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் நம்மளும் போட ஆரம்பிப்போம், அதுக்குண்டான லக்கும் நமக்கு அமைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ.